எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நீலா. நான் உங்க சிபி. நாம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு மார்ச் 10, 2026க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, இங்க நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா நியூஸ்மே எங்க டெலிகிராம் சேனல்ல கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்ததுதான். இது உங்களுக்காகவே எங்க எக்ஸ்பர்ட்ஸ் டீம் ரொம்ப கேர்ஃபுல்லா கியூரேட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த பிடிஎஃப் ஃப்ரீ. மற்ற சோர்சஸ் மாதிரி வழவழன்னு இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். சொல்லப்போனா மத்தவங்களை விட 5 மடங்கு சின்னதா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல கில்லர். சீரியஸ்லி, இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மத்த டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை நாம கவர் பண்ணியிருக்கோம். சோ நீங்களும் அந்த குவாலிட்டி கண்டென்ட்டை மிஸ் பண்ணாம படிக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு செஷனுக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு விசிட் பண்ணிருக்காரு. அங்க சுமார் 2700 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சிருக்காரு. வாவ், 2700 கோடியா? அப்படி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்? முக்கியமா நேஷனல் ஹைவே 332A மரக்காணம் புதுச்சேரி செக்ஷனை 4 லேனிங் பண்றதுக்கும் PM கிராம் சடக் யோஜனா கீழே 41 கிராமப்புற சாலைகளுக்கும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு. சூப்பர்ப். வேற என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு? சேதராப்பட்டு காரசூர்ல இருக்கிற 750 ஏக்கர் நிலத்தை புதுச்சேரியோட முதல் ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன், அதாவது SEZ மாத்த போறதா அறிவிச்சிருக்காரு. அதோட PM பஸ் சேவா இனிஷியேட்டிவையும் மிஷ்டி ஸ்கீம் கீழே மேங்க்ரோவ் ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட்ஸையும் லான்ச் பண்ணிருக்காரு. மேங்க்ரோவ் ரெஸ்டரேஷனா? சூப்பர்ப். மிஷ்டினா மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டாட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம்ஸ். இது மூலமா சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், புதுச்சேரிய முதல் முறையா ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது SASCI ஸ்கீம்ல சேர்த்திருக்காங்க. SASCI ஸ்கீம்னா? அது ஒன்றும் இல்லை, மாநிலங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக, அதாவது ட்ரைனேஜ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி விஷயங்களுக்காக மத்திய அரசு சிறப்பு நிதி உதவி கொடுக்கிற ஒரு திட்டம். இது புதுச்சேரிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். காட் இட். அடுத்த நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் கல்ச்சர் போர்ட்டலோட வெர்ஷன் 2.0 லான்ச் பண்ணிருக்காங்க. ஓ, அந்த போர்ட்டல்ல நம்மளோட ட்ரெடிஷன்ஸ், லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குமே. இப்போ என்ன புதுசா இருக்கு? இதுல பாரதி அப்படிங்கிற பேர்ல ஒரு AI பவர்ட் சாட் பாட் கொண்டு வந்திருக்காங்க. இது பாஷினி பிளாட்ஃபார்ம் கூட இன்டகிரேட் பண்ணிருக்கிறதுனால 22 இந்திய மொழிகள்ல நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லும். அடேங்கப்பா, பாரதி சாட்பாட்டா? பேரே செமையா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம இது ஒரு ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்பாவும் செயல்படும். அதாவது எந்த டிவைஸ்ல இருந்தும் ஆப் இன்ஸ்டால் பண்ணாமலேயே வெப்சைட்லேயே ஆப் மாதிரி ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸலண்ட். இப்போ பேங்கிங் நியூஸ்க்கு போலாம். இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஒரு புது டிராஃப்ட் ரெகுலேஷன் வெளியிட்டிருக்காங்க. டிராஃப்ட் ரெகுலேஷனா? என்ன சொல்லுது அது? இது இன்சூரர்ஸ்களுக்கான ஆக்சுவரியல், ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை அமெண்ட் பண்ணுது. முக்கியமா இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது IND AS இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ரொபோஸ் பண்றாங்க. இது ஏப்ரல் 2026 எஃபெக்டிவ் ஆகும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? எல்லாருக்கும் தான். லைஃப் இன்சூரர்ஸ், ஜெனரல் இன்சூரர்ஸ், ஹெல்த் இன்சூரர்ஸ், ஏன் ரீஇன்சூரர்ஸ் உட்பட எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் இன்சூரர்ஸ்க்கும் இது பொருந்தும். IRDAIயோட சேர்மன் அஜய் சேத் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஹைதராபாத். பர்ஃபெக்ட். அடுத்தது ஃபண்டிங் நியூஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு ஒரு பெரிய கோ-ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி கிடைச்சிருக்கு. ஓ அப்படியா? யார் கொடுத்திருக்கா? எவ்வளவு? ஜெர்மனி பேஸ்ட் DEGயும் சிட்டி பேங்க்கும் சேர்ந்து $66 மில்லியன், அதாவது நம்ம ஊரு காசுக்கு 630 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. கோ-ஃபினான்சிங்னா 2 பேர் சேர்ந்து ஃபினான்ஸ் பண்றாங்க, கரெக்டா? எதுக்காக இந்த ஃபெசிலிட்டி? எக்ஸாக்ட்லி. இந்தியால ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனையும் சஸ்டெயினபிள் மொபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸையும் சப்போர்ட் பண்றதுக்காக தான். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு பெரிய NBFC. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சென்னையில தான் இருக்கு. கிரேட். அடுத்து ஒரு மெகா நியூஸ். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது EPF பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங்ல சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட். அது எவ்வளோ? ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு EPF இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 8.25% ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, டீசென்ட். வேற என்ன ரிஃபார்ம்ஸ்? எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்காக ஒரு ஒன் டைம் ஆம்னஸ்டி ஸ்கீமை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் 1000 அல்லது அதுக்கு குறைவா பேலன்ஸ் இருக்கிற இனாபரேட்டிவ் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து கிளைம் செட்டில்மெண்ட்ஸை ஆட்டோ இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டுக்கும் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. வாவ், அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே.
ஆமா, அதோட EPFO 2.0 இனிஷியேட்டிவ்காக ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷன் அண்ட் AI லெட் ஆட்டோமேஷனுக்காக 2700 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. கிளைம் செட்டில்மெண்ட் இனிமே இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். சூப்பர். இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே EPFOக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் எக்ஸாமினேஷன்ஸை IBPS தான் நடத்தும்னு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்சல்யூட்லி. இது டிரான்ஸ்பரன்சியை அதிகப்படுத்தும். சரி, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாமா? ஹே, ஒரு சின்ன பிரேக். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கிறோம், ஆனா அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெரிய சேலஞ்ச் இல்லையா? அப்சல்யூட்லி. அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. ஆஸ்பிரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஆமா, நீங்க ஒரு தடவை படிச்சா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக். கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு, கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். சோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். டு தி நியூஸ். அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரியில இந்தியாவும் ஜெர்மனியும் சேர்ந்து ஒரு நியூ லார்ஜ் கிராண்ட் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ப்ராஜெக்டோட மதிப்பு எவ்வளவு? 20 மில்லியன் யூரோஸ், அதாவது சுமார் 180 கோடி ரூபாய். இந்தியாவோட மோஸ்ட் வல்னரபிள் ஈகோசிஸ்டம்ஸ்ல கிளைமேட் ரெசிலியன்ஸை என்ஹான்ஸ் பண்றது தான் இதோட நோக்கம். இதுல ஈகோசிஸ்டம் பேஸ்ட் அடாப்டேஷன், அதாவது EBAக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. EBAனா ஒண்ணுமில்ல, கான்கிரீட் கட்டடங்களை நம்பாம இயற்கையே பயன்படுத்தி கிளைமேட் சேஞ்சை சமாளிக்கிறது. உதாரணத்துக்கு கடற்கரையில மேங்க்ரோவ்ஸ் வளர்க்கறது மாதிரி. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். அடுத்ததா சர்வே ஆஃப் இந்தியாவும் கேரளா டிஜிட்டல் யூனிவர்சிட்டியும் ஜியோஸ்பேஷியல் டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ்ல அட்வான்ஸ் பண்றதுக்காக ஒரு 5-year MOU சைன் பண்ணிருக்காங்க. காட் இட். அடுத்து இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் நியூட்ரிசூட்டிக்கல் ட்ரேட் காரிடாரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நம்ம மருந்து பொருட்கள் CIS கண்ட்ரீஸ் அண்ட் யுரேஷியன் ஹெல்த் கேர் மார்க்கெட்டுக்கு எளிதா போகும். அந்த மார்க்கெட்டோட மதிப்பு சுமார் $7 to $10 பில்லியன். ஹியூஜ். இப்போ ரிப்போர்ட்ஸ் கேட்டகரி பார்க்கலாம். UN ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதன்படி உலக அளவுல பெண்களுக்கு ஆண்களை ஒப்பிடும்போது வெறும் 64% சட்ட உரிமைகளே இருக்குதாம். வாட்? தட்ஸ் ஷாக்கிங். இந்த ரிப்போர்ட்டோட பேரு என்ஷூரிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் விமென் அண்ட் கேர்ள்ஸ். இதுல இன்னும் சில கவலைக்குரிய விஷயங்கள் இருக்கு. ஆமா, ஆய்வு செய்யப்பட்ட நாடுகள்ல 75% நாடுகள்ல இன்னும் சிறுமிகளுக்கு கட்டாய திருமணத்தை அனுமதிக்கும் சட்டங்கள் இருக்கு. 44% நாடுகள்ல சம மதிப்புள்ள வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கிற சட்டங்களே இல்லையாம். ரொம்ப வருத்தமான விஷயம். சரி, அடுத்த ரிப்போர்ட். NHAI, அதாவது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, முதல் முறையா நேஷனல் ஹைவே கிரீன் கவர் இண்டெக்ஸ், அதாவது NHGCI 2025-26 ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. கிரீன் கவர் இண்டெக்ஸா? ஹைவேஸ்ல இருக்கிற மரங்களை கவுண்ட் பண்றாங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட் சென்சர்ஸ் யூஸ் பண்ணி. இஸ்ரோவோட நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் கூட சேர்ந்து இதை பண்றாங்க. ஹைவேக்கு ஒதுக்கப்பட்ட ரைட் ஆஃப் வே பகுதியில எவ்வளவு பசுமை இருக்குன்னு சயின்டிஃபிக்கா அசஸ் பண்றாங்க. ரைட் ஆஃப் வேனா ஹைவேயும் அதோட 2 பக்கமும் சர்வீஸ் ரோட், மரம் நடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் எல்லாம் சேர்ந்தது தானே? பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. நவ் ஃபார் சம் இன்டர்நேஷனல் நியூஸ். PM மோடி இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணிருக்காரு. அங்க சில ஃபர்ஸ்ட்ஸ் நடந்திருக்கு. என்னென்ன ஃபர்ஸ்ட்ஸ்? அவர்தான் இஸ்ரேலி பார்லிமெண்ட், அதாவது கினெசெட்ல உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர். அதோட கினெசெட் ஸ்பீக்கர் அவர்கிட்ட இருந்து மெடல் ஆஃப் த கினெசெட் விருதையும் பெற்ற முதல் இந்திய பிரதமர். கிரேட் ஆனர். வேற என்ன முக்கிய டெவலப்மெண்ட்ஸ்? 2 நாடுகளும் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நம்ம UPI-ய இஸ்ரேலோட பேமெண்ட் சிஸ்டம்ஸ் கூட லிங்க் பண்றதுக்கும் ஒரு ஜாயிண்ட் AI ஃப்ரேம்வொர்க்குக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. சூப்பர். அடுத்த இன்டர்நேஷனல் நியூஸ் ஒரு நல்ல செய்தி. சிலே தொழுநோய, அதாவது லெப்ரசிய ஒரு பொது சுகாதார பிரச்சனையா இல்லாம ஒழிச்சிட்டுதா WHO அஃபீஷியலா வெரிஃபை பண்ணிருக்காங்க. வாவ், இதுல என்ன சிறப்பு? அமெரிக்காஸ்ல இத சாதிச்ச முதல் நாடு சிலே தான். உலக அளவுல ஜார்டனுக்கு அப்புறம் 2வது நாடு. அ பிக் அச்சீவ்மெண்ட். அப்சல்யூட்லி. இப்போ பிசினஸ் நியூஸ். அடானி குரூப் யுனெஸ்கோவோட வேர்ல்ட் என்ஜினியரிங் டே ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2026க்கு அஃபிஷியல் பார்ட்னரா செலக்ட் ஆகியிருக்காங்க. இது ஒரு இந்திய நிறுவனத்துக்கு இந்த குளோபல் பிளாட்ஃபார்ம்ல கிடைத்த முதல் அங்கீகாரம். அ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் இந்தியா. டெஃபினெட்லி. சயின்ஸ் அண்ட் டெக்ல ஒரு அப்டேட். யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேரளால திருவனந்தபுரத்துல ஒரு அட்வான்ஸ்ட் பயோடெக்னாலஜி ரிசர்ச் ஃபெசிலிட்டியை இனாகிரேட் பண்ணிருக்காரு. ஃபெசிலிட்டி பேரு கொஞ்சம் பெருசா இருக்குமே.
ஆமா, சென்ட்ரல் ஃபெசிலிட்டி ஃபார் ரீகாம்பினன்ட் செல்ஸ் அண்ட் சென்சர்ஸ் அண்ட் அ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. இது ட்ரக் டிஸ்கவரி, மெடிக்கல் அண்ட் ஆக்ரிஜெனாமிக்ஸ் ரிசர்ச்க்கு உதவும். நைஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ்ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற வாரணாசி 1 மணி நேரத்துல 2.51 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு புதிய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. அன்பிலீவபிள். இவங்க சைனாவோட 2018 ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஃபைனலி ஸ்போர்ட்ஸ் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா சைக்கிளிங் லீக் ஆஃப் இந்தியாவோட லோகோவை வெளியிட்டிருக்காரு. சைக்கிளிங் லீகா? இதுல என்ன ஸ்பெஷல்? இதுதான் உலகத்தோட முதல் பிரான்ச்சைஸ் பேஸ்ட் ரோட் சைக்கிளிங் லீக். நம்ம ஐபிஎல் மாதிரி சைக்கிளிங்க்கு. இதுல 8 சிட்டி ஆர் ரீஜன் பேஸ்ட் பிரான்ச்சைசீஸ் இருக்கும். ஒவ்வொரு டீம்லயும் 10 சைக்கிளிஸ்ட்ஸ் இருப்பாங்க. ஆசம். இந்தியன் ஸ்போர்ட்ஸ்ல இது ஒரு புது புரட்சியா இருக்கும். அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாத்தையும் பட்டுன்னு முடிச்சிட்டோம். வெயிட், the best is yet to come. படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. ஆமா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஐபிஎல், நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் தினமும் நைட் 8 மணிக்கு எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்கும். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். சோ பாட்காஸ்ட் கேட்டா மட்டும் போதும், குவிஸ்ல கலக்கிடலாம். எவ்ரி மந்த் ஒரு நியூ லீக். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Don't miss the fun and a chance to win. நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் செஷன்ல சந்திப்போம். Until then, keep learning with Score Clever. Bye. Bye bye.